தமிழுக்கும் தாய்மனுக்கும் வணக்கம். எனக்கு ஆக்கவும் முக்கம் அளித்து வருகின்ற அனைத்து இனிய உறவுகளுக்கும் வணக்கம். நேரம் 3:50 மணி ஆயிடுச்சு. நாங்கள் நீண்ட நாளுக்கு பிறகு எங்களுடைய காணிக்கு போய் கொண்டிருக்கிறோம். அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வயல்களை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். நீண்ட நாள்னு சொன்னால் நாங்கள் கிட்டத்தட்ட ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போனதுக்கு பிறகு என்று சொல்லலாம். மிக நீண்ட காலம். அதில் வீடு ஒன்று கட்டி கொண்டிருக்கிறோம். அந்த காணொலியை நீங்கள் துண்டு துண்டாக பார்த்துருப்பீங்கள். இப்போ விதைப்புக்கு கிட்டிட்டுது. மாதம் செப்டம்பர் போய் கொண்டிருக்குது. செப்டம்பரில் முதலாவது மழை கண்ட உடனே எல்லாருமே உழத்தொடங்கி பிறகு விதைப்பு நடக்கும். நாங்கள் போன வருஷம் அதை செய்யாமல் விட்டுட்டோம். என்னென்னா நாங்கள் எல்லாம் போன அப்புறங்கால இவர் காணிக்கு வர்றது, யாழ்ப்பாணம் வர்றது எல்லாமே குறைஞ்சி போயிட்டுது. அதாலே அதை செய்யலை. வீட்டில் இல்லாட்டி அரிசி மா ஒன்றுக்கும் தட்டுப்பாடு இருக்கான்னு சொல்லி எங்கடைய நாங்களே பாவிச்சு கொள்ளலாம். இது வெளியில் வாங்கித்தான் மற்றாக்கள் மாதிரி பாவிக்க வேண்டி இருக்கிறது. ஆனபடியாக காணியை வச்சு கொண்டு மேலே அப்படி செய்யணும். அப்போ இந்த முறை ஒருக்கா திருப்பி மறுபடி விதைத்து உழுது எல்லாம் செய்திடலாம்ன்றதுக்கான ஒரு முயற்சியாக நாங்கள் திருப்பியும் காணிக்கு வந்து கொண்டிருக்கிறோம். காணி ஒரு மோசமான நிலைமையிலே இருக்குது. மோசமான நிலைமை எல்லாம் உழவடிக்க வேண்டிய நிலையிலே இருக்கும். களிகள் எல்லாம் முளைச்சி என்ன நிலையில் இருக்குன்றதை பார்த்துக்கொண்டு எங்களோட கட்டி முடிஞ்ச வீட்டின நிலைக்கு பக்கத்தில் உள்ள இடங்களை நாங்கள் மீண்டும் துப்புரவாக்குறதன் மூலம் திருப்பியும் அதின் மிச்ச பணியெல்லாம் செய்ய தொடங்கலாம். அதற்கான ஆரம்பகட்ட வேலைகளையும் என்னென்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடியதாக இருக்குன்றதை பார்த்துக்கொண்டு அப்படியே போவோம். இப்போ கிட்டத்தட்ட காணி நெருங்கி கொண்டு இருக்குது. நாங்கள் சாதாரணமாக இருக்கக்கூடிய தார்பாதை கடந்து இங்கே மண் பாதைக்கு வந்து கொண்டு இருக்கிறோம். இந்த மண் பாதை எங்களோட ஹானிக்கான பாதையாக இதுக்கும் எப்பயும் ஒரு காலத்தில் வீதி போடுவாங்களா இருக்க வேணும். இப்போ நல்ல மண்டையை கிளிக்கிற வெயில் இருந்தாலும் ரீச்சாக போயிட்டு வர நேரம் ஆகிட்டு. ரீச்சா மியக்கட்சியில் உள்ள எல்லாரும் உலகத்தில் உள்ள எல்லாருமே பார்க்குற ஒரு இடம். நாங்கள் போவோம் விட்டு கன நாள் ஆயிட்டுது. ஆரம்ப கட்டங்களில் கொஞ்சம் போரிங், இவ்வளோ தான் ரீச்சாவா இதை தான் போட்டிருந்தாங்களா அந்த மாதிரி நினைக்க தோன்றின இடம் போக போக நல்லா இருந்து கடைசியில் அடிக்கரும்பு திண்டா இப்படி தித்திக்கம்ன்ற இனிப்பு மாதிரியான இடமாக கடைசி பகுதியை செய்து முடிச்சிருந்தார். ஆனால் ஒரே ஒரு குறை அதில் வெளியில் போகிற எக்ஸிட் பாதி ஒன்று அதுக்கு கிட்டவே அமையாமல் மீண்டும் என்ட்ரன்ஸ் நுழைவு வாயிலை நோக்கி நடந்து தான் வெளியேற வேண்டிய துன்பம். இப்படியே உங்களோட கதைச்சு கொண்டு எங்களை காணிக்கிட்ட வந்தாச்சுது. பயங்கர வெயில். நாங்கள் ரீச்சா பயணத்தை முடிச்சு கொண்டு திரும்பி வர நேரம் அப்பாடா கண்டையெல்லாம் போய் சைக்கிளில் ஓடி சேர்ந்துட்டேன். இப்போ இனி கொஞ்சம் நேரத்தால் மேற்கில் சூரியன் விழ தொடங்கிடும். நேரம் 3:30 கடந்ததால் பாருங்கள் எங்களோட காணி எப்படி இருக்குண்டு. தென்னை மரங்கள் எல்லாம் இப்படி ஒரு கட்டத்தில் இருக்குது. முன்னுக்கு ஓரளவு ஆக்கள் நடக்கக்கூடிய மாதிரி புதர்கள் இருந்தாலும் அங்கால பூகைக்கில் அந்த பனைமர கூடலுக்கு அங்கால அடர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ ஒரு சில மரங்களுக்கு பாலை வந்த கட்டம் இருக்குது. பாலை வந்த பிறகு நாங்கள் அதுக்கு வடிவாக பசலை தாட்டு தண்ணீர் வச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் தான் தேங்காய் காய்க்கிற ஒரு பயனை அனுபவிக்கலாம். இது நிறைய செலவு, அதால் ஹானி போட்டபடி இருந்தது. இனி அந்த வேலைகளை தான் கொஞ்சம் செய்யணும். நாங்கள் ஒரு நெஞ்சு மட்டை புல் பற்றியாக இருக்குமென்னு சொல்லி தான் நினச்சினாங்க. வீட்டிலேயே வளர்க்குற புல் அங்கே மாரகமாவில் ஹோம் ஸ்டோர் காணொலியில் பார்த்துருப்பீங்க. அங்கே கொஞ்சம் மழை கூட, அதால் பச்சை பசையிலண்டி இருக்கும். இங்கே ஊரில் வளர்க்குற புல்லும் அதுக்கு தண்ணி அடிக்காட்டி ஒரே வெயிலிடம் தானே என்றதால் மடங்கி முறிஞ்சு வைக்கோல் மாதிரி இருக்கும். அப்போ இங்கேயும் ஆழ மூடின புல்லுப்பதியாக இருக்க வேண்டாம், எல்லாம் கடும் வெயிலுக்காக்கும். இப்படி கருகி நிலமட்டத்தோடு நடந்து போகக்கூடியதாக இருக்குது. அங்கால தான் கொஞ்சம் பத்தியாக தொடங்குது. கவனமாக போங்கோ. சிறிய முள்ளுகள் இருக்குது. சில வேளை இன்றைக்கு நாவல் பழமாக கிடைக்கலாம். கிடைச்சா அவங்களுக்கு காட்டுறேன் வீடியோவில் பாருங்கள். ஊருக்கு வரைக்கும் செப்டம்பர் சீசன் நின்றால் சாப்பிடுங்க. பனங்காயும் இருக்குது. பனம்பழம் இங்கே பாருங்க, மரத்தில் பனம்பழம் இருக்குது. அங்கால ஏதோ ஆண் பனி என்றதால் மொட்டையாக இருக்குது. பெண் பனையில் பழங்கள் நிறைய இருக்குது. பனங்காய் பணியாரம் சாப்பிடலாம் நீங்கள் செப்டம்பர் சீசன் வந்தால்.
இந்த முறை ஓட் கேட்டவங்க யாழ்ப்பாணம் வந்தால் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதில் வந்து மாம்பழம் சாப்பிடலாம், சீசன் பிள்ளையா பனங்கிழங்கு சாப்பிடலாம், யாழ்ப்பாணத்தில் என்னென்ன செய்யலாம்ன்றதை சொல்லி அதை ஓசிவாய்வாய் பிறகு பகுடி பண்ணி போட்டிருப்பான். அது மாதிரி நானும் சொல்கிறேன், வெவ்வேறு சீசனுக்கு வெவ்வேறு இருக்குது. அப்போ மே மாதம்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வந்தீங்கன்னா மாம்பழம் பலாம்பழம் அதில் சாப்பிடலாம். அதுக்கிட்ட முருங்கங்காயும் இருக்கும், சித்திரையில் இருந்து இருக்கும் யாழ்ப்பாணத்து முருங்கங்காய். ஓரளவு ஜூன் கால பகுதி வரையும் இந்த பழங்கள் ரெண்டுமே இருக்கும். முருங்கங்காய் ஒரு ஆகஸ்ட் செப்டம்பர் வரையும் இருக்கும், மழை தொடங்கும் வரையுமா இருக்கும். இருக்கிற பூக்கள்லேருந்து காய் வரும், பிறகு எல்லாமே மழைக்கு கொட்டுண்டு போயிடும். அடுத்தது எந்த சீசன் பாலப்பழம்ன்றது எனக்கு உண்மையில் சரியாக ஞாபகம் இல்லை. இப்போ இருக்கிற செப்டம்பர் சீசனுக்கு பனம்பழம் நாவல் பழம் இருக்கிறதால இந்த சீசனுக்குள்ளேயும் அநேகம் வருவீங்க. இல்லாட்டி வந்தாக்கள் இப்போ நின்று திருப்பி ரிட்டர்ன் ஆகிற சீசனாக இருக்கும். அதில் சாப்பிட்டு கொள்ளலாம். வாங்க, நாங்கள் எங்களோட கட்டி கொண்டிருக்கிற வீட்டுக்கிட்ட போய் சேருவோம். நாங்கள் வந்து இப்போ அந்த கட்டி கொண்டு இந்த வீட்டை நோக்கி போகலாம். இது நல்லா புல் வளர்ந்து நிற்க நான் எங்கள்ட மிஸ்டரோட ஐயோ பயமாக கண்டு வாரினான். ஏனென்றால் அவ்வளோ பாம்போடு லாபம் காணி. முந்தி வீட்டு மட்டத்தை விட உயரமான ஒரு பெரிய பாம்பு புத்தி இருந்தது. இந்த காணி வந்து ஆரம்பிக்கிற காலத்தில் அதெல்லாம் வெட்டி இதுக்குள்ள நிறைய சின்ன சின்ன பாலை மரங்கள் அதெல்லாம் வெட்டி தான் காணி ரெடி பண்ணி எடுத்தது. அப்படியே இதுக்குள்ள புல் முளைச்சி நிற்க வாரதுன்னா எனக்கு சரியான செமப்பாயம். இன்றைக்கும் அப்படி ஒரு சூழ்நிலைன்னு நினச்சி வந்தால் இந்த புல் வளராமல் கருகி கிடக்கிற நிலவரத்தில் பார்க்க தெரியுது எவ்வளவு வெயில் கொளுத்தி எறியும்னு சொல்லி. பாருங்க, இதுதான் எங்கட கட்டி முடிஞ்ச கோம்டூர். ஒருக்கா சுற்றி காட்டுங்க. நாங்கள் இந்த கட்டத்தில் வச்சு உங்களுக்கு காட்டியிருப்போம் அப்படி இருக்குதுன்னு சொல்லி இனி பூச்சி வேலை கூரை வேலை எல்லாமே. தள்ளி போங்க. உள்ளே கிடக்கிற கல்லுகள் தூணுகள் அதை அகட்டிட்டு ஒரு சிறிய அளவில் ஒரு வீடு ஒதுக்கல் வேலையை செய்துட்டு சுத்த வர லேண்டை கொஞ்சம் உள்பக்கம் வெளிப்பக்கம் துப்புரவாக்கினா அடுத்த நடவடிக்கைக்கு போகலாம். நிறைய தென்னை உங்களுக்கு காட்டுறேன். வட்டோட பாறை விழுந்துட்டுது. அங்கே பாருங்க, ஆறா இங்கே பின்னுக்கு. ஏன்னு சொன்னால் தண்ணி இல்லை, ரெப்பில்லாத அகூர வெயிலுக்கு பாறை விழுந்துடும். மற்றது அந்த ஓலையும் பார்த்தீங்கன்னா நிறைய கருகி போயிட்டு அதர் எடுத்து தாட்டு சுத்த வர இருக்க ஓலையெல்லாம் வெட்டி வெப்ப ரச்சாத்தான் ஏதாவது ஒரு சிறிய பிரயோசனத்தை காணலாம். என்ன சொல்ல போகிறீங்க? ஆறு அவ்வளோ காலத்துக்கு அப்புறம் வந்திருக்கீங்க ஹானிக்கு? தெரியான்னு சொல்லக்கூடாது. இவர் பிள்ளைகள் வந்து எனக்கு வருஷம் ஆயிட்டுது. வேந்தனங்க வேலையை போகிறான். நித்தி எல்லா இடத்துக்கும் போவான். பாத்ரூம் பக்கம் இப்போ கொத்திட்டு பிறகு உள்ளுக்கும் புல்லுகள் எல்லாம் வந்துட்டு வர மண்டானே அதை இனி வெளியில் எடுத்து கொட்டி போட்டு இதெல்லாம் வீட்டின் உள்பக்கம் துப்புரவாக்கணும். ஒரு வருஷம் ஆயிட்டு கட்ட தொடங்கி. பிறகு இங்கால நாங்கள் ரான்சூரில் போனதால அந்த வேலையை தொடர இல்லாமல் போயிட்டுது. வேற என்ன கேட்க போறீங்க? எங்க வந்து இந்த காணிக்கு வந்து இந்த காணி செய்ய தொடங்கி வந்து இப்போ 7 வருஷத்துக்கு மேலே ஆயிட்டு. என்ன செஞ்சிருக்கீங்க? இந்த காணிக்காக இவரோட சேர்ந்து வாரதுதான்
ஒரு வேலை இந்த காணிக்காக நான் ஒரு வேலையும் செய்யலை. சரசால காணியிலேன்னா நான் கொஞ்சம் கத்தாழை வச்சிருக்கலாம். அவர் தான் வாங்க கூட்டிகிட்டு வர. வீடு கட்டணும்னு உங்களுக்கு ஒரு யோசனை எப்படி வந்தது? அது வந்து ஒரு காட்டு பங்களா அல்லது இந்த இப்போ நாங்கள் ரீச்சாக போய் வந்திருப்போம், அதுக்கு முதல் பொத்துவில் போய் வந்திருப்போம். அப்படி பல இடங்களில் போய் வந்த நேரம் காணிக்கண்டு சொல்லி ஒரு அவுட் ஹவுஸ் மாதிரி ஒரு இடம் வேணும் வந்தால் தங்குறதுக்கு. எங்களுக்கு அந்த ஒரு இடம் இல்லைத்தானே, அப்போ ஒன்றை உருவாக்கி கொண்டா நல்லா இருக்கும். நிறைய கூடுதலாக பராமரித்து காணியில் ஒரு வருமானம் பெறக்கூடிய மாதிரி ஏற்படுத்தி கொள்ளலாம். இவ்வளோ காலம் இதுக்குள்ள செலவு தான் கண்ட மிச்சம், ₹1 கூட வருமானம் என்று சொல்லி சொல்கிறதுக்கு இல்லை. ஆனபடியாக அப்படி ஒன்றை காணலாம் என்ற ஒரு யோசனையில் தான் திருப்பி இதுக்குள்ள வீடு கட்டி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு யோசனைக்கு வந்திருக்கு. இது வீடுக்குள்ள ரூம் இருக்குதா? மிக சிறிய மிக மிக சிறிய வீடு. இதுக்குள்ள எல்லாமே இருக்குது. ஆனால் உங்களை கட்டி முடியவில்லைங்க. அதை வீடியோவை காட்டுவீங்களா? எஸ், இனி வந்து பிளாஸ்டரேஷன் இருக்குது. அதுக்கு மேலே எல்லாம் போடணும், சாந்து பூசணும், நிலம் இழுக்கணும், ஊரை போடணும், கதவு நிலை செய்யணும். ஏமான வேலை இருக்குது. ஒரு 10 லட்சம் ரூபா செலவு போகக்கூடிய வேலை. பாத்ரூம் அலுவல்கள் மற்றது இல்லை. இதுக்குள்ள ஆக்கள் இருக்கிறேன்னு சொன்னால் குடிநீர் அடிக்கொள்ளணும். முந்தி இங்கே நல்ல தண்ணி அடிக்கிறது குளத்துலேருந்து தானே கொண்டு வந்து அடிக்கிற தண்ணி. ஏன்னு சொன்னால் காணியில் இருக்கக்கூடிய தண்ணிகள் வந்து கொஞ்சம் உப்புத்தன்மையானது. தென்னை வந்து வளர்ந்துட்டேன்னா அது ஒரு கடற்கரை தாவரம், கடற்கரையிலேயே நின்று வளரக்கூடியது. ஆனால் ஆரம்பத்தில் உப்பு தண்ணியன்னா கருகி போகும் வேறு எல்லாம். அதால் வழியில் தேடி ஊற்றினது. நல்ல தண்ணி கொண்டு நிலையம் பார்த்து தேடி எடுக்கணும். அதில் சின்ன சின்ன இடங்கள் தெரிவு செய்திருக்கிறேன் தான். ஆனால் மிகச்சரியான ஒரு இடத்தை தெரிவு செய்தால் தான் தங்கி நிற்கிற ஆட்களுக்கு பாவனைக்கு நல்லதாக இருக்கும். என்னென்னு சொன்னால் பாத்ரூம் தேவைகள், வாஷ்ரூம் தேவைகள், உப்பு தண்ணியை பாவிச்சாலும் சமையல் தேவைக்காக லீட்டர் கணக்கில் வழியிலேருந்து கொண்டாடுறேன்னா கரைச்சல். மறுபடியும் அதையும் நல்லதொண்டா அமைச்சு கொள்ளணும். ஒரு பக்கம் இனிப்பாக ஒரு பக்கம் புளிப்பாக இரு பக்கம் இருந்தாலும் ஒரு வாழ்க்கைதான். வித நெல்ல போல அடமூட்டை கட்டி வச்சாலும் மண்ணோட மோதி நீ எந்திரி 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 எந்திரி. என்னடா வித நெல் விதைக்க போகிறோம், அது மண்ணோட முட்டி மோதி முளைக்கிற மாதிரி தான் வாழ்க்கை. இனிப்பும் கசப்பும் சேர்ந்தது தான் ஒரு வாழ்க்கை. இந்த இப்படி ஒரு பாட்டு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் யாராவது பார்த்துருந்தா அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். முந்தி ஏதாவது ஒரு பாட்டு பாடுறது என்ன வளமையாக இருந்தது. என்ன வ்ளாக்கரில் அப்புறம் விட்டுட்டேன். கனகாலத்துக்கு அப்புறம் ஒரு சிறிய பாட்டு. இப்போ என்னென்ன துப்புரவாகி கொண்டு இருக்கிறாங்களன்றதை நாங்கள் பார்க்கலாம். போய் எடுத்துட்டு வாங்க. தூரத்தில் இருந்ததுங்க. ஹாய், உங்களுக்கு அதிரடி ஸ்டோக். இது நாங்கள் இந்த காணியில் வந்து இப்போ ஒரு பாட்டு பாட போகிறோம். அந்த பாட்டு எப்படி இருக்கான்னு சொல்லுங்க. என்னம்மே உன்னால வந்து சேவந்து புண்ணாக என் கண்ணம்மே கண்ணால உள்ள பூந்துது தன்னால ஏதோ நானும் உளர உள்ள காதல் வளர கொஞ்சம் வெக்கம் வளர அவ வந்தா தேடியே அந்த நேரம் நிற்குது மோகம் சுத்துது பார்த்த திக்குதம்மா உள்ள பூட்டி வச்சது அந்த எடுத்துட்டுமா கட்சி சேர நிற்குது மோகம் சுத்துது வார்த்த திக்குதம்மா உள்ள பூட்டி வச்சது வந்து எடுத்துட்டுமா யாரும் பார்த்து நின்று பேசவில்லை காத்து நின்று கொடுத்ததில்லை நீ வந்து கேட்டனால பனியும் பத்திக்குச்சு அவ கண் மறைச்சு போறவுள்ள முன்னடைச்சது யாரும் இல்லை ஓ மனசு தான் விழுந்தேன் நானும் தங்கிடவே ஏன் என்னம்மே ஏன் உன்னால என் பக்கம் போனவள தேட மெல்ல மூச்சு தள்ள என் தலைக்கும் ஏறவில்லை பேரை கேட்க தோணவில்லை என் வைக்கும் தீரம் என்ன தூங்க நெஞ்சோம் தூக்கத்தில உன் சிரிப்பும் மாறவில்லை நாளை பார்த்து மேலோந்துள்ள என் பக்கம் போனவன
தேட மெல்ல மூச்சு தள்ள எந்தலைக்கும் ஏறவில்லை பேரை கேட்க தோணவில்லை திக்கு மனமே போட்ட திட்டமா என் பார்வை தாழும் போது என் பார்வை வேரோடு நீ பேச லைட்டா ஆசை கூட வாசம் வீசும் காத்த தேட ஆளும் கூடிட மேகம் கூடிட நீ பேச லைட்டா ஆசை கூட வாசம் வீசும் தேட ஓரும் சாஞ்சிட மேகம் சேர்ந்துட. ஒரு பக்கம் துப்புரவாக்கி முடிக்கிறார். இவர் முந்தைய காணி வேலையில் ஈடுபடுற தம்பி முழுக்க நீங்கள் பார்த்துருப்பீங்க, பார்க்க வீடியோவில் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். நீ வழிப்பக்கத்தையும் ஒருக்கா துப்புரவாக்கலாம் என்னன்னு சொன்னால் அதில் சின்ன சின்ன ஆர்ப்புகள் மாய புல்வெளிகள் இருந்தால் சிமெண்ட் கட்டப்பிழக்கம். சரி, வழிப்பக்கம் துப்புரவாக்கிக்க பார்ப்போம். அதில் பெரிய இடம் தான். நீங்கள் அப்படி பிரித்து பிரித்து எடுக்கிறீங்களே ரீச்சா உண்டு கட்ட ரீச்சா பார்க்கத்தான் போகிறேன். அந்த இப்படி வளைஞ்சு வளைஞ்சு போகும் அதெல்லாம் எடுத்தீங்களா? அதெல்லாம் எடுத்தது அது இன்றைக்கு ஓஃப். அதில் டிக்கெட்டுக்கு போகிறேன்னு நாளை திறப்பாங்களா? அது இந்த ஆயின்மெண்ட் தான் செஞ்சுருக்குறாங்க. ஐட் மாமா தான் சொன்ன வரோம் சில பேர் அந்த டெஸ்டிங்குக்கும் இப்போ பாதிக்கப்படுறதுனால இல்லை அதுதான் ஐட் மாமா சொன்ன வரோம். காட்டிட்டீங்களே வெளிப்பக்கம் துப்புரவாக்கல் பண்ணி தொடங்கிட்டு வீட்டை சுற்றி கொஞ்சம் இடத்த அப்படியே வீட்டை சுற்றி உள்ள ஒரு சின்ன ஏரியாவை துப்புரவாகிட்டு இன்றைக்கு பாட்டுக்கு அதை காணுமென்னு சொல்லி நாங்கள் போகலாம். வெளிப்பக்கம் ஃபுல்லாக துப்புரவாக்கி முடிஞ்ச அப்புறம் ஒரு லேயருக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன். வீட்டின் முற்பகுதி ஒரு 6 அடி தூரத்துக்கு மேலே துப்புரவாக்கி இருக்குது. அப்படியே சுத்த வர மற்ற பக்கங்களும் செய்திருக்கார். நாங்கள் இப்படி இருக்கா போய் பார்ப்போம். இந்த பக்கம் செய்தாச்சு. ஆஹா, பிற்பக்கம் செய்திருக்கு, வடிவா செய்யல. இஞ்சாலி பக்கம் செய்யவே இல்லை, செய்வாங்க போல. அப்பா இஞ்சாலி பக்கம் செய்யலையா? சரி, நம்ம விதைப்பு நடந்த பிறகு நான் விதைப்பு நடந்து அரிய வெட்டுதல் நடக்க உங்களுக்கு நீண்ட காலத்துக்கு பிறகு இருக்கும். அரிய வெட்டு பெருசாக இப்போ வரும் போடுறையில் நல்லபடியாக எடுக்கிறேன்னு போடுறேன். இப்போ நாங்கள் காணியை விட்டு கிளம்பலாம். சாரல் தமிழி தனித்துவமான ஒரு சிறிய குழு. எங்களுடைய காணொலிகள் யாவுமே உங்களுக்கான. உங்கள் பார்வை ஒன்று போதுமே, உன் குழலில் நான் வளர. நீங்கள் மறக்காமல் செய்யும் சப்ஸ்கிரைப்பும் பெல் ஐக்கனும் கசரடு கற்கும் மாணவர்களுக்கு ஒரு கொப்பியாகும். சாரலின் தூரலில் நனைந்து உங்களை சற்றே புத்துணர்வு ஆக்கிக் கொள்ளுங்கள்.